பாதம் அமரும்படியாய் நீர் பாராட்டின உம் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம் சத்தத்தை கேட்கும்படியாய் அமைதியான இந்த நேரத்தில் உம் சமூகம் அமர செய்தீரே. போன இரவில் நல்ல உறக்கத்தை தந்து எந்த தீமையான சிந்தைகளும் எங்களை அணுகாமல் காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் இந்த நாளுக்குரிய தேவைகளை குறித்தோ இன்று முழுவதும் எப்படி செல்லும் என்கிற பயத்தோடும் இல்லாமல் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு நீர் நடத்துவீர், எங்களை நடத்துகிறவர் நீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைய தினத்தை ஆரம்பிக்க கிருபை தாரும். வேதத்தில் உம் வார்த்தையை பார்க்கிறோம். தகப்பனே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனே நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று. நீர் எங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். உம் பலத்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வெற்றியாய் முடிக்க கிருபை செய்யும். அற்புதமாய் நடத்துகிற எங்கள் தேவனே, இன்று நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உம் கரம் இருந்து ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், கடன் பாரங்கள், வேலையில்லாத நிலைமை, கணவன் மனைவி பிரிவினைகள் போன்ற எல்லாவற்றையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு நீக்குவீராக. ஒரு விடுதலை இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களில் காணப்படட்டும். சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவே, இன்று முழுவதும் உம் நினைவால் நிரப்பப்பட கிருபை தாரும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாய் மாறட்டும். உம் ஆவியால் நிரப்பி எங்களை ஆசிர்வதித்து காத்து கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இதனை ஏற்றுக்கொள்வாயே.
பாதமே அடக்க வந்தோம் ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே வந்தோம் ஐயா காணிக்கை தர. வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிற்காக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதலாவது அவசியம் என்ன? அன்பு. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு செலுத்தினபடியினாலே இந்த பூவுலகிற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. மோசேயானவன் பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சுருக்கி 2 கட்டளையாய் கொடுத்தார். அவர் சொல்லுகின்றார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் வெற்றி பெறணும்னா முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் படைத்த மற்ற சகோதர சகோதரிகளை மனிதாபிமானத்தோடு கூட மனித நேயத்தோடு கூட நாம் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். ஆகவே தான் பவுல் அண்ணன் சொல்கிறாங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது. அன்போடு வாழ்வோம், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். பரிசுத்தம் இருந்தால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார். ஆனால் என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி மிகுந்த சேலஞ்ச் பண்ண ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன ஆண்டவரும் நம் ஆண்டவர் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆண்டவர். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதாவது அவங்களுடைய உடம்புல இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்க போய் இயேசு கிறிஸ்துவை தொட்டாங்களாம், அவங்க முழுமையாக சுகமானாங்களாம். இன்றைக்கும் தம்பி தங்கச்சி, அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களுடைய வாழ்விலே பரிசுத்தம் இருந்தால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம். பரிசுத்தமாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவரை போல அவரோடு கூட சேர்ந்தே நாரை போல நாமும் மனம் வீசுகின்ற பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாய் மாறிப்போவோம். ஆகவே தான் ஏசாயா சொல்லுகின்றான், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் பரிசுத்தம் பண்ணுவோம். அவர் சொல்லுகின்ற பரிசுத்தத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். வெற்றி என்றென்றும் நமக்கே சொந்தம். ஜெபம் இருந்தால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். நம்முடைய வாழ்விலே ஜெபம் மிக மிக அவசியமானது. ஆண்டவர் நம்மோடு கூட வேதத்தின் மூலமாக பேசுகிறார். நாம் அவரிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, வேண்டுதலின் மூலமாக பேசுகின்றோம். சாலமோன் என்கின்ற ஒரு சிறு தம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, ஏராளமாக இருக்கின்ற இந்த ஜனங்களை நியாயந்திருப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தான். சாமுவேல் என்கின்ற சின்ன தம்பி, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய ஞானமுள்ள ராஜாவாக, ஒரு மிக சிறந்த தீர்க்கதரிசியாக சாலமோன் ஞானியும் சாமுவேல் தீர்க்கதரிசியும் மாறிப்போனார்கள். உங்களுடைய வாழ்விலும் கூட அனுதினமும் ஜெபியுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். தாவீது சொல்லுகின்றார், ஒரு நாளிலே 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர் என்று சொல்லி ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்களா? ஆகவே தான் மத்தேயு 26:41 சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் கீழ்ப்படுதல். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் வெற்றியை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கிதியோன் என்கின்ற அருமையான அண்ணன் ஒருவர் இருந்தார். அவர் பயந்து போய் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பயிர்களை பாதுகாக்கும்படியாக இரவு நேரத்தில் அறுவடை செய்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மீதியானவரை எதிர்த்து போராடும்படியாக அவரை அழைத்தார். அவரும் பெரிய சேனையை கூட்டு போல 300 பேரோடு, ஆண்டவர் சொன்ன அந்த 300 பேரோடு கூட அவர் சண்டைக்கு போனார். 180,000 பேரை அவர் மேற்கொண்டார் என்று வேதம் சொல்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தைக்கு, அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கட்டளைக்கும் நியாயத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய போதகருக்கு கீழ்ப்படியுங்கள், ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனால் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வேத வசனத்தின்படி அவர் சொல்லுகின்ற ஆலோசனைகள் சரிதானா என்பதை நிதானித்து பார்த்து கீழ்ப்படியும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு தான் சொல்லும். நீங்கள் நல் மாதிரிகளாய் வாழுங்கள். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை தான் சொல்லும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஊழியர்களாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியத்தினுடைய வாஞ்சையும் விருப்பமும் கூட. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வெற்றியோடு கூட வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நல்ல சர்டிஃபிகேட் தராங்களா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே அந்த கிரிக்கெட் வீரரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும்னு சொல்லி இருக்கின்றோம். அவர் தான் நமக்கு நல்ல முன்மாதிரி நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கெல்லாம் நல் முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மாற்றமே. அவரை பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்விலே நாமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய் வாழ்வோம். ஒரு மாதிரியாக வாழ்வதில்லை, நல் மாதிரியாய் வாழுகின்ற குட் மாடல், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 15:24 சொல்கிறது, ஜீவ வழியானது விவேகிக்கு உன்னதத்தை நோக்கும் வழியாம் என்று சொல்லப்பட்டிருக்கார். நாம் இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழலாம், 150 வருஷம் வாழலாம். முடிந்த பிற்பாடு நமக்கு இது முடிந்த ஒரு இடம் உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம் பரலோக ராஜ்யம். நமக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அது நாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வது, அவரோடு கூட நித்திய காலமாய் அவரோடு கூட ஆனந்தமாய் வாழுகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். சிறந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம் என்றல்ல, எப்படி முடிக்கப் போகிறோம் என்பதை தான் நம்ம இருந்திருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவை நல்லது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் ஜெபஜீவியமாய் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மோட்ச ராஜ்யத்தை அடைய வேண்டும். அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு நீங்கள் பாத்திரர்களாக எண்ணப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு வா என் பிள்ளையே என்று சொல்லி உங்களை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபிக்கப்பட்டவனை என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லிவிடக்கூடாது. ஆகவே நாம் ஆண்டவரிலே அன்பு கூறுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், ஜெபத்தோடு கூட வாழ்ந்து நல் சாட்சியாய் இந்த உலகத்தை நாம் பிரகாசித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். எதிர்காலம் நமக்குண்டு. அந்த எதிர்காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழ்வதுதான். ஆர் யூ ரெடி?
கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நினைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உவந்தளித்தேன். உழைப்பின் வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உவந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே. உன் உறவில் கலந்திடவே என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். ஏற்றிட கர்த்தாவே, உம்மை நன்றி என்ற இதயத்தோடு உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ராஜா, துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயாதி தூயவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, உன்னதரே, உத்தமரே, உயர்ந்தவரே, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் உண்மையே போற்றுகின்றனர், துதிக்கின்றனர், வணங்குகின்றனர். ராஜா, கேருபீன்களும் சேராபீன்களும் உண்மை போற்றுகின்றனர், துதிக்கின்றனர், வணங்குகின்றனர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் எங்களையும் பரிசுத்தமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறீரே. ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யாக்கோவின் தேவனே சோத்திரம், தாவீதின் தேவனே சோத்திரம், தானியேலின் தேவனே சோத்திரம், எலியாவின் தேவனே சோத்திரம், எலிசாபின் தேவனே சோத்திரம். எங்களை படைத்தவரே சோத்திரம், எங்கள் கேடகமே சோத்திரம், எங்கள் துருகமே சோத்திரம், எங்கள் நம்பிக்கையே சோத்திரம். யெகோவா ஈரே சோத்திரம், யெகோவா ரஃபா சோத்திரம், யெகோவா ஷம்மா நன்றி சோத்திரம், எல்சலாய் நன்றி சோத்திரம், எபினேசரே நன்றி சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் இரட்சகரும் எங்கள் தேவனும், நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் ரட்சணிய கொம்பும் எங்கள் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறபடினாலே உண்மை நன்றி என்ற இதயத்தோடு உண்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மயப்படுத்துகிறேன். ராஜா தேவனே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையாய் வாக்கு அருளிச்செய்கிற தேவனாய் காணப்படுகிறபடினாலே நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜா, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை. இம்மட்டும் ஜீவன் பலன் கொடுத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, உமக்காய் நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கர்த்தாவே எங்கள் குடும்பங்களையும் நீர் மன்னிக்க வேண்டும்படியாய், பாவங்களை மன்னிக்க வேண்டும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ராஜா, கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை பாவங்களை அழுக்கிற கழுவுங்க ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் பாவம் மன்னிப்பை இரட்டிக்கிறோம் ராஜா. தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். தேவனே, உடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த எங்கள் தேவாதி தேவனே,
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. இந்த வேலை இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணவும், எங்களுடைய வார்த்தைகள் உடைய வார்த்தைகளாய் காணப்படவும், ஆண்டவரே கர்த்தாவே பிறருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கவும், பிறருடைய பாரத்தை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சமர்ப்பிக்கவும் கர்த்தாவே, அதன் மூலமாக கர்த்தாவே நீர் விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட வந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ உலகத்தின் தேவனே உம்மை நன்றியோடு ஆண்டவரே கர்த்தாவே பிரார்த்திக்கிற ராஜா. நீரே எங்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றுங்க ராஜா. வறண்டது ஆயத்தமான இடத்துல எங்கள் ஆத்மா தாகமாக இருக்கிறது. தேவனே ஜீவ தண்ணீர் ஊற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்தாங்க. தேசத்தில் சமாதான சந்தோஷம் நிறைவேற கிருபை செய்யுங்க. தேசத்தில் நல்லாட்சி நடந்த கிருபை செய்யுங்க. தேசத்தில் ஆட்சியாளர்கள் உமக்கு பிரியமுள்ள ஆட்சியை செய்ய கிருபை செய்யுங்க. தேசத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவும் பரிபூரணத்தை கட்டளையிடுங்க ராஜா. தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. மிஷினரிமார்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களோட திருச்சபைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தேவனே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தேவனே கர்த்தாவே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடுங்க, திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை கட்டளையிடுங்க, திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை வாங்கி செய்யுங்க. தேவனே கர்த்தாவே வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை ஆசீர்வதித்து வாங்கி செய்யுங்க. வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயரும் ஊதிய உயரும் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரை வயது முதிர்ந்தவர்களுக்கு மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க ராஜா. கணவன் மனைவியை ஆசீர்வதிங்க. பிரிந்து வாழ்கிற கணவன் மனைவி இணைந்து வாழ கிருபை செய்யுங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் பலவீனப்பட்டிருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுங்க ராஜா. தேவனே நீர் இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு மாநிலங்களும் ஆசீர்வதிங்க. தேவரீர் இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. இந்த நாளிலும் உங்கள் கரத்தில் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். கிருபையாக கொடுத்த 3 பிள்ளைகளுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், சரீர சுகபலங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தேவனே மனைவியை ஆசீர்வதிங்க. ஆண்டு புத்தியுள்ள ஸ்திரியை வீட்டை கட்டிருக்கிறாவும், ஆண்டவரை பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாகவும், பிறருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற மகளாகவும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்கு கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். தேவனே அதுபோல் அடிமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடிமை ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே அடிமையின் ஆண்டவரே கர்த்தாவே வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவரையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாள் பிரசவ ஸ்திரியை நீர் ஆசீர்வதித்து நல்ல சுக பிரசவத்தை கட்டளிடுங்க. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு, சொந்த கடை இல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு காரியங்கள் அவர்களுக்கு வீடு கடையை ஆசீர்வதித்து வாங்கி செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுங்க. எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. தேவரீர் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை எல்லைகளை பெரிதாக்குங்க. உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்து நடப்பித்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கிய சிநேகமும் நம்ம அனைவரோடு கூடவே இன்று என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பயம்